வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் இருக்கார்ல, அவருடைய கேம்பெயின் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. கதிரவன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா, ஏரிக்கு தண்ணீர் இல்லை, ஊர் ஏரியில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அப்படி கோரிக்கையை முன் வச்ச கிராம மக்களை லூசுனும், நீ ஒன்றும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னும் இழிவாக பேசியிருக்காரு மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன். வழக்கமாக தேர்தல் முடிந்தவுடன் தான் திமுகவினர் தங்கள் சுயரூபத்தை காட்டுவார்கள். ஆனால் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் 1 மாத காலம் கூட திமுகவினரால் பொதுமக்களுக்கு மரியாதை கொடுக்க முடியலை. மணச்சநல்லூர் மக்கள் திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. இது திமுகக்குள்ளே பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தருமபுரிக்கு பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க. அப்போ கூடின கூட்டத்தில் ஒரு விசிகாவுடைய தொண்டர் ஒருத்தர் கையில் ஒரு பெரிய பதாகை பிடிச்சிருக்காரு. அதில் திருமாவை அவமதித்தது ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. சமீபத்தில் கடலூரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார்ல, 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ, தேதி சரியாக தெரியல. சில நாட்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த 9 தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து பரப்புரை மேற்கொண்டார். ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களுடைய பேரை சொல்ல சொல்ல அவங்க எழுந்து நின்று மக்களை பார்த்து கை கூப்பி ஓட்டு கேட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாசலம் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை சொன்னோன்னே அவங்க எழுந்து நின்று மக்களை பார்த்து கை கூப்பி ஓட்டு கேட்குற மாதிரி நின்னாங்க. பின்னர் திருமா அவர்கள் பேசினார். திருமா அவர்களும் ஒவ்வொரு வேட்பாளராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒவ்வொரு வேட்பாளர்களும் திருமாவளவன் அவர்கள் சொல்ல சொல்ல எழுந்து நின்று கை கூப்பி மக்களை பார்த்து கை கூப்பி ஓட்டு கேட்குற மாதிரி நின்னாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்திரிச்சு நிற்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது எழுந்து நின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏன் திருமாவளவன் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எந்திரிச்சே நிற்கலை? உங்களுக்காக தானே ஓட்டு கேட்குறாரு, எந்திரிச்சு நிற்கிறதுல அப்படி என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட்டுங்க இது. விசிகா தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க சோசியல் மீடியாவில். இன்றைக்கி தருமபுரிக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பரப்புரைக்காக போகும்போது விசிகா தொண்டர் ஒரு பெரிய பதாகையில் திருமாவளவன் அவர்களை அவமதித்தது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பதாகையை பிடிச்சிருக்காரு. இந்த கான்ட்ரவர்சியை சமாளிக்கிறதுக்காக பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ கூட நானும் திருமா அண்ணனும் ஃபோனில் பேசிக்கிட்டோம், பெண்ணாகரம் தருமபுரிக்கு நீங்கள் தேர்தல் பரப்புரைக்காக வரணுனே அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அண்ணன் என்ன சொன்னார்னா, நான் வர முடியலனாலும் விசிகாவுடைய தோழர்கள் சிறுத்தைகள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமா அண்ணே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொன்னார் திருமா அண்ணே அப்படின்னு பிரேமலதா அக்கா சமாளிச்சிருக்காங்க. திருமா அண்ணே மேடையில் உங்களுடைய பேரை உச்சரிக்கும் போது ஏன் எழுந்து நிற்கலை, ஏன் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துல நிற்கிறாங்க விசிகா தொண்டர்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.